அன்பு உறவுகளே, கத்தோலிக்க திருச்சபையிலே 3 வகையான வணக்க முறைகள் உள்ளன. ஆராதனை, தூலியா மற்றும் மிகை தூலியா, அதாவது லாட்ரியா, தூலியா மற்றும் ஹைப்பர் தூலியா என்று லத்தீன் மொழியிலே இதை குறிப்பிடுகிறார்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் வரலாறு, பொருள் மற்றும் அதனுடைய எடுத்துக்காட்டுகள் விரிவாக இந்த காணொளியிலே பார்க்கலாம். அதாவது வணக்க முறை என்ன, அதனுடைய பொருள் என்ன, யாருக்கு செலுத்தப்படுகிறது, வரலாற்று பின்னணி, எடுத்துக்காட்டுகள் என்ன என்பதை இந்த காணொளியிலே நாம் மிக விரிவாக பார்க்கலாம். ஆராதனை என்று பார்க்கின்ற பொழுது இதனுடைய பொருளாக கடவுளுக்கு மட்டுமே இந்த ஆராதனை செலுத்தப்படும் மிக உயர்ந்த வகையான வணக்கம் மற்றும் வழிபாடு ஆகும். இது முழுமையான கீழ்ப்படிதல், அன்பு மற்றும் கடவுளின் மேன்மை மற்றும் படைப்பாற்றலுக்கு நன்றி செலுத்துவதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆராதனை என்பது கடவுளை நாம் வாழ்வின் மையம் என்று ஏற்றுக்கொள்வதையும் அவருக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதையும் இது குறிக்கிறது. வரலாறாக பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்தே கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை செலுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ளது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் இதை குறிப்பிடுகின்றன. இயேசு கிறிஸ்துவும் கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை செய்ய வேண்டும் என்று போதிக்கின்றார். அதனை தான் மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 10வது வசனத்திலும் பார்க்கிறோம். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் கூட ரோமானிய பேரரசின் தெய்வங்களை வணங்க மறுத்து கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை செலுத்தினார் என்பதை நாம் வரலாற்றிலும் காண்கிறோம். நைசியா சங்கம் கூட கிபி 325வது ஆண்டு திருத்துவ கடவுளுக்கு பிதா, சுதன், பரிசுத்தாவி போன்றவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய ஆராதனையின் முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்துகிறது. இதனை எடுத்துக்காட்டாக பார்க்கிற பொழுது திருப்பலியில் நற்கருணை வழங்குதல், கத்தோலிக்கர்களாகி நமக்கு நற்கருணையில் கிறிஸ்து உண்மையிலே பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து இயம்புகின்றது. ஆகவே அவருக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும். திருச்சிலுவையை வணங்குதல், குறிப்பாக புனித வெள்ளி என்று திருச்சிலுவை கிறிஸ்துவின் தியாகத்தின் அடையாளமாக இருப்பதால் கத்தோலிக்கர்கள் ஆகிய நாம் அதை வணங்குகிறோம். ஆனால் இந்த வணக்கம் கிறிஸ்துவுக்கே செலுத்தப்படுகிறது. கடவுளை துதித்து வழிபடுதல், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துதல் என்பது தனிப்பட்ட மற்றும் பொது ஜபங்களில் கடவுளிடம் முழுமையாக சரணடைதல் என்பதை குறிக்கிறது. இரண்டாவது பகுதியாக தூலியா. இதனுடைய பொருள் என்னவென்றால், தூலியா என்பது புனிதர்கள் மற்றும் வானதூதர்களுக்கு செலுத்தப்படும் வணக்கம் மற்றும் மரியாதையாகும். இது ஆராதனையை விட குறைவானது. ஆனால் இது வெறுமென ஒரு சாதாரண மரியாதை அல்ல. புனிதர்களின் விசுவாசமான வாழ்க்கை மற்றும் கடவுளுக்கான அவர்களின் அர்ப்பணிப்புக்காக அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது தூலியா எனப்படுகிறது. நாம் அவர்களை நமது முன்மாதிரியாகவும் கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசும் நபர்களாகவும் மதிக்கிறோம். தூலியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு சேவை என்று பொருள். நாம் கடவுளுக்கு ஊழியர்களாகிய புனிதர்களை மதிக்கிறோம் என்பதாகும். இதனுடைய வரலாறாக பார்க்கையிலே ஆரம்ப கால திருச்சபையிலிருந்தே புனிதர்களின் நினைவுகளை கொண்டாடுவதும் அவர்களின் கல்லறைகளை வழிபடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இதனை தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே ட்ரெடிஷன் என்று சொல்லுவார்கள். புனிதர்களின் பரிந்துரையை நாடுவது படிப்படியாக வளர்ந்து 2ஆம் நைசியா சங்கம் கிபி 787வது ஆண்டிலே கடவுளுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய ஆராதனைக்கும் புனிதர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய தூலியாவுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அதிகாரப்பூர்வமாக வரையறுத்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக பார்க்கையிலே புனிதர்களின் திருவிழாக்களை கொண்டாடுதல், புனிதர்களின் உருவங்கள் மற்றும் புனித பொருட்களை வணங்குதல். இந்த வணக்கம் உருவங்களுக்கு அல்ல, மாறாக அவை பிரதிநிதிப்படுத்தப்படுவதும் புனிதர்களுக்கே செலுத்தப்படுவதும் என அர்த்தம் கொள்ளப்படுகிறது. புனிதர்களிடம் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசும்படி ஜெபிக்கிறோம். புனிதர்களின் வாழ்க்கையையும் போதனைகளையும் பின்பற்றுவதற்கு முயற்சிக்கிறோம். நமது பங்கு புனிதர் அல்லது பாதுகாவலர் புனிதரை சிறப்பான விதத்தில் நாம் மதிக்கிறோம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது மிகை தூலியா. இதனுடைய பொருள் என்னவென்றால், மிகை தூலியா என்பது புனித கன்னிமரியாவுக்கு செலுத்தப்படும் ஒரு சிறப்பு வகையான வணக்கம் எனலாம். இது தூலியாவை விட உயர்ந்தது, ஆனால் ஆராதனையை விட குறைவானது. மரியா கடவுளின் தாய் என்ற அவருடைய தனித்துவமான நிலை மற்றும் ரட்சிப்பு திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு காரணமாக அவருக்கு இந்த சிறப்பு மரியாதையானது செலுத்தப்படுகிறது. ஹைப்பர் என்ற கிரேக்க முன்னொட்டு, அதாவது இந்த கிரேக்க மொழியானது அதீதமான அல்லது மேலான என்று பொருள் கொள்ளப்படுகிறது.
எனவே மிகை தூலியா என்பது மற்ற புனிதர்களுக்கு செலுத்தப்படும் தூலியாவை விட மேலான வணக்கம் ஆகும். வரலாற்று பார்வையிலே இயேசுவின் தாயாகிய மரியாவை ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மிகுந்த மரியாதையுடன் நடத்தியிருக்கிறார்கள். காலப்போக்கில் அவருடைய பரிந்துரைக்காக ஜெபிப்பதும் அவரை ஒரு ஆன்மீக தாயாக கருதுவதும் அதிகரித்திருக்கிறது. எபேசு சங்கம் கூட கிபி 431 ஆண்டிலே மரியாவை தேவமாதா என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய சிறப்பு வணக்கத்திற்கு இறையியல் அடிப்படையை வழங்குகிறது. பல நூற்றாண்டுகளாக மரியாவின் மீதான பக்தி வளர்ந்து மிகை தூலியா என்ற தனித்துவமான வணக்கம் உருவாகி இருக்கிறது. எடுத்துக்காட்டாக பார்க்கையிலே, அருள் நிறைந்த மரியே என்று நாம் அன்னை மரியை போற்றுகின்ற பொழுது மரியன்னைக்கான சிறப்பு ஜெபங்களை சொல்லுவதாக அமைகிறது. மரியன்னையின் உருவகங்கள் மற்றும் அவருடைய உருவங்கள் புனித பொருட்களை பக்தியுடன் வணங்குதல் போன்ற செயல்பாடுகளை குறிக்கிறது. மரியன்னையின் பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடுவது, அதாவது உதாரணமாக அமல உற்பவம், விண்ணேற்பு அன்னை போன்ற திருவிழாக்களை நாம் கொண்டாடுவது இதற்கு ஒரு உதாரணமாக அமைகிறது. மரியன்னையை நமது ஆன்மீக தாயாகவும் பரிந்து பேசுபவராகவும் கருதி அவரிடம் உதவியை நாடுகிறோம். லோரோட்டோ, அதாவது லிச்சனி மற்றும் ரோசரி போன்ற மரியன்னைக்கான சிறப்பு வழிபாட்டு முறைகளில் பங்கேற்பது இதற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, வணக்க முறை, அதனுடைய பொருள், யாருக்கு செலுத்தப்படுகிறது, வரலாற்று பின்னணி, எடுத்துக்காட்டுகள் என்ன என்பதையெல்லாம் இந்த 3 வகையான வணக்க முறைகளும் கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை நாம் இந்த காணொளியிலே கண்டோம். அவை கடவுளுக்கு செலுத்த வேண்டிய சரியான வணக்கத்தையும் புனிதர்கள் மற்றும் மரியன்னைக்கு செலுத்த வேண்டிய மரியாதையையும் தெளிவாக வேறுபடுத்தி காட்டுகின்றன. ஆராதனை எப்பொழுதுமே கடவுளுக்கு மட்டுமே. அந்த கடவுளை, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அன்னை மரியாவுக்கு சிறப்பான ஒரு வணக்கம். அதுவே ஹைப்பர் தூலியா, மிகை தூலியா. ஆனால் இந்த உலகத்திலே நம்மை போன்று மற்ற மனிதர்களை போன்று வாழ்ந்து இறை விசுவாசத்திலே வேரூன்றி இருந்து நமக்கு முன்மாதிரியை காட்டுகின்றவர்கள் தான் புனிதர்கள். அவர்களுக்கு தூலியா. இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது கத்தோலிக்கர்களாகிய நமது ஆன்மீக புரிதலுக்கு மிகவும் முக்கியத்துவமாக இருக்கிறது. இதை உணர்ந்து நாமும் இறைவனிடத்திலே நம்முடைய பரிந்துரையை வைத்து வேண்டுவோம். நன்றி.